கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட வண்ணமாக அவர் தம்முடைய சொந்த சாயலிலே ஆணும் பெண்ணுமாக நம்மை உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை ஊதினார். நாம் ஜீவ ஆத்மாவானோம் என்று எழுதியிருக்கிறதை கடந்து சோஷியலி ஒரு சமூகமாக நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையை கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன். ஆங்கிலத்தில் இவ்விதமாக அழகாய் சொல்லுவார்கள், மேன் இஸ் நெய்தர் டிபெண்டன்ட் நார் இண்டிபெண்டன்ட் பட் இன்டர்டிபெண்டன்ட் என்று சொல்லுவார்கள். மனிதன் தனித்தும் வாழ்ந்துவிட முடியாது, எப்பொழுதும் ஒருவரை ஒட்டி கொண்டு வாழ முடியாது. ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையை கடவுள் இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படிதான் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பொழுதுதான் ஒருவரிடத்திலிருந்து மற்றவர்களுக்கான உதவிகளும் நன்மைகளும் கிடைக்க பெற்று இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நாம் ஒரு சுகமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இந்த 2 மனிதருக்கும் இடையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கின்ற, ஒருத்தரிடத்திலிருந்து ஒருத்தருக்கு நன்மைகளை பகிர்ந்து வாழ்கின்ற இந்த அற்புதமான உறவை தான் எது இணைக்கிறது? அன்பு என்ற ஒரு வார்த்தை இணைக்கிறது. ஆகையினால்தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் மீது அன்பாயிருக்கிறதைப் போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஏனென்றால் இந்த அன்பை கொண்டு தான் நீங்கள் பிறரோடு கூட உங்களுடைய உறவை என்ன செய்ய முடியும்? வளர்த்து கொள்ள முடியும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு பிராக்டிக்கலாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லாரோடு நாம் அன்பு பாராட்ட முடிகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆகையால் தான் இந்த வசனத்தில் கூட பவுல் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை மிகவும் கருத்தாய் குறிப்பிடுகின்றார். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கூடுமானால், முடியுமானால், உங்களால் ஆன மட்டும், உங்களுக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ, எவ்வளவு பலன் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நீங்கள் மற்றவர்களோடு கூட சமாதானமாக இருங்கள். ஏன் சமாதானமாக இருக்க முடியாத காரணங்கள், சூழல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி கடவுளுடைய பிள்ளைகள், குறிப்பாக வேதத்தை சுமக்கிறவர்கள், வேத வசனத்தை நேசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், திருச்சபைக்கு போகிறவர்கள் என்ன செய்ய, நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அன்பு பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிறரோடு சமாதானம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், கடவுள் நம்மை நேசித்திருக்கின்றார். சரி, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, யாரால் இப்படி மற்றவர்களோடு கூட சமாதானமாக இருக்க முடியும் என்றால், எந்த ஒரு மனிதனால் அப்படி இருக்க முடியும்? எந்த ஒரு மனிதன், என் வாழ்க்கை கடவுளின் கையில் இருக்கிறது, என்னை உயர்த்துகிறவரும் என்னை தாழ்த்துகிறவரும் என்னை ஆசீர்வதிக்கிறவரும் என்னை சோதிக்கிறவரும் எனக்கு வேண்டியதை கொடுக்கிறவரும், நான் எங்கே இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கிறவர் என் ஆண்டவர். என் வாழ்க்கை முழுவதும் அவருடைய நேச கரத்தில் சுகமாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனால் மட்டும்தான் மற்ற மனிதனை குறித்து பயப்படவோ, மற்ற மனிதனை தனக்கு சவாலாக எண்ணவோ, மற்ற மனிதனால் எனக்கு இந்த தீங்கு வந்துவிடும் அல்லது மற்ற மனிதனால் எனக்கு இந்த கேடு நிகழ்ந்துவிடும் என்று அவனை பார்த்து பயந்து அவனை பகைக்க மாட்டான். எல்லாரோடு சமாதானமாக இருப்பான். மனிதன் எனக்கு என்ன செய்வான்
என்று இதே பவுல் சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு கர்த்தருடைய தாசன் கடவுள் மீது முழுமையாய் நம்பி வாழ்கிறார்களோ, கர்த்தரை தன் ஆதாரமாக கொண்டு வாழ்கிறாரோ, அந்த மனிதன் பிறரை பார்த்து பயப்படவே மாட்டான். மாட்டான் என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறேன்? அவனால் என் வாழ்க்கைக்கு தீங்கு வந்து விடுகிறான், அவன் இப்படி செய்து விட்டான், அப்படி செய்து விட்டான் என்று அவனை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனோடு நான் சமாதானமாக இருப்போம். காரணம், அவனால் எனக்கு எந்த தீங்கும் நேரிடாது. ஏனென்றால் நான் கர்த்தருடைய கரத்திலே சுகமாய் இருக்கிறேன். எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தாலும் அவர்கள் 7 வழியாய் ஓடி போகும்படி என் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவர் என்ற விசுவாசம் இருக்கும். தேவன் தாமே அவ்விதமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென்.